ஓம் சாந்தி. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளின் ஸ்தாபகராகிய பிதா ஸ்ரீ பிரம்மா அவர்கள் தனது வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் பல்வேறு நிலைகளை அடைந்து தனது வாழ்க்கையில் முழுமையான சம்பூர்ண நிலையை அடைந்தார். அந்த சம்பூர்ண நிலையினுடைய நாட்களை தான் நாம் இந்த அவ்வியக்த மாதம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஜனவரி மாதம் என்பது பிரம்மாவுடைய சம்பூர்ணமான அடைந்த நிலையை தான் நாம் ஒரு நினைவு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிதாஸ்ரீ அவர்கள் விஸ்வ பிதாவாக, பிரஜாபிதா பிரம்மாவாக போற்றப்படுகின்றார். பரமாத்மா அருளிய ஞானத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஞானத்தை தாரணை செய்து ஒரு உயர்ந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சியை தனக்குள் எளிமையாக கொண்டு வந்தார். உலகத்தில் பலதரப்பட்ட யோக மார்க்கங்களிலும் கூட அடைய முடியாத சில ஆன்மீக பரிணாம வளர்ச்சிகளை பிதாஸ்ரீ பிரம்மா மிக சகஜமாக இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே கூட அந்த நிலையை நாம் அடைய முடியும் என நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றவர். ஆகையால் பிராமணர்கள் நாங்கள் பிதாஸ்ரீ பிரம்மாவை அன்போடு பிரம்ம பாபா என்ற ரூபத்தில் மிக இனிமையாக அழைத்து வருகின்றோம். மேலும் பிரம்மாவுடைய வாழ்க்கையானது எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைந்துள்ளது. அவருடைய வழிப்படி நடப்பதின் மூலமாக மிக ஈஸியான எளிமையான முறையில் நாங்கள் ஆன்மீக பயிற்சியை செய்து வருகின்றோம். உலகத்தில் பலதரப்பட்ட தர்ம பிதாக்கள் ஆகட்டும், அவர்களுடைய முயற்சியின் வெளிப்படி நடந்தவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தாலும் கூட சகஜமாக இல்லறத்தில் இருந்து கொண்டே எளிமையான முறையில் நாமும் இந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை நடைமுறையில் வழிகாட்டி எடுத்துரைத்தவர் பிதாஸ்ரீ பிரம்மா. ஆகையால் எங்களுக்கு மிக பிரியமானவராக அவர் ஆகிவிட்டார். உலகத்துக்கே பிரியமானவராகவும் ஆகியிருக்கின்றார். ஆகையால் பிரம்மாவுடைய அந்த ஆன்மீக பயிற்சிகள் எங்களுக்கு பலவிதமான ரூபத்தில் நல்ல ஈஸியான முறையில், எளிமையான முறையில் எங்களை வழிநடத்தி செல்கிறது. யோகத்தில் பல்வேறு விதமான உள் உணர்வுகளை மாற்றி அமைப்பது தான் ஆத்மாவுடைய முன்னேற்றத்திற்கான அஸ்திவாரமாக இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா கூறிய நாடகம் என்ற ஒரு விஷயத்தில் அவர் உரைத்த ஞானத்தின்படி, நாடகம் என்பது 5000 வருடங்களை உடையது. அந்த 5000 வருடங்களில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் திரும்ப திரும்ப 5000 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்ற ஞானத்தை எப்படி நடைமுறையில் கொண்டு வருவது என்று வாழ்ந்து காட்டிய மகான் பிதாஸ்ரீ பிரம்மா. ஆகையால் இந்த பிரம்மாவிற்கு இந்த ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது பற்பல இடர்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை தன்னுடைய உள் உணர்வை மாற்றி அமைப்பதின் மூலமாக மிக ஈஸியாக கையாள முடிந்தது. அதை தான் நாம் உள் உணர்வுகள் என்று சொல்லுகின்றோம். ஆன்மீகத்தில் இது போன்ற உள் உணர்வுகளை எல்லாம் மாற்றும் பொழுது தான் நம்ம மனமானது உறுதியானதாக, மேன்மையானதாக மாறுகிறது. இந்த உள் உணர்வுகளை மாற்றுவதில் நிறைய தளங்களை பிதாஸ்ரீ பிரம்மாவானவர் கடந்து வந்தார். இதுக்கான ஈஸியான வழிகாட்டுதல் பரம்பிதாவிடமிருந்து கிடைத்தது. ஆகையால் மிக எளிமையாக அந்த ஆழமான ஞானத்தை புரிந்து கொண்டு மாற்றி அமைத்தார். அதில் சில முக்கியமான விஷயங்களை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, சாட்சி நிலை. இந்த சாட்சி நிலை என்பது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை. எல்லா விஷயங்களையும் சாட்சியாக, பார்வையாளராக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை நமக்குள் ஏற்படுத்துவது. எல்லா விஷயங்களுமே, எந்த விஷயத்திலும் நம்முடைய மனம் ஈடுபடாமல், மாட்டிக்கொள்ளாமல், அதில் துக்கப்படாமல், அதிலிருந்து கடந்து அந்த விஷயத்தை பார்ப்பது, மிக லேசாக அதை எடுத்துக்கொள்வது, மிக அன்போடு அந்த காட்சிகளை பார்த்து உணர்ந்து புரிந்து கொள்வது, இது போன்ற ஒரு பயிற்சியை பிதாஸ்ரீ பிரம்மா மிக லேசாக செய்ததினால்
அவர் அந்த சாட்சி பார்வையின் மூலமாக அநேக விதமான விஷயங்களை மிக ஈஸியாக மாற்றி அமைத்தார் தன்னுடைய மனதில். இது ஒரு முக்கியமான உள்உணர்வாக இருந்தது. அவர் அடைந்த வெற்றிக்கு, ஆன்மீக வெற்றிக்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. இதே போல் அடுத்தது எதுவும் புதிதல்ல என்ற ஞானத்தின் ஆழமான புரிதல் அவருக்கு இருந்தது. சிவ பரமாத்மா சொன்ன அந்த ஞானத்தை ஆழமாக புரிந்து கொண்ட காரணத்தினால பிரம்மாவிற்கு அவர் முன்னால் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், பரமாத்மாவுடைய அவதாரத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் வந்த அனைத்து விஷயங்களையும் நாடகத்தின் ஒரு காட்சிகளாகவே பார்த்து வந்தாரே ஒழிய அதில் ஒன்றவும் இல்லை, அதில் மூழ்கவும் இல்லை. அந்த காட்சிகள் மூலமாக அவர் பாதிக்கப்படவும் இல்லை. ஆகையால் இந்த நாடகத்தில் நான் எப்படி நடிப்புகளை நடித்து கொண்டிருக்கிறேனோ அதே போல் என்னை சேர்ந்தவர்களும் கூட, என்னுடன் இணைந்து இருக்கக்கூடியவர்களும் கூட நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வு அவருக்கு இருந்தது. நாடகத்தை நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது கூட அந்த காட்சிகளை அழகாக ரசிப்போமே ஒழியே அதன் மூலமாக வரக்கூடிய உணர்வுகளை நாம் உள்வாங்குவது இல்லை. அதுபோலவே நிஜத்திலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட பிரம்மா இது போன்ற அநேக காட்சிகளை பார்த்தும் கூட அதில் சுகம் கொடுக்கக்கூடிய, துக்கம் கொடுக்கக்கூடிய காட்சிகள் இருந்தாலும் கூட பிரம்மா அவர்கள் அதையும் கூட இதுவும் புதிதான காட்சிகள் அல்ல, இந்த காட்சிகளெல்லாம் அநேக முறைகள் எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்கள் தான், இதை நான் ரசிக்க வேண்டுமே ஒழிய இதிலின் மூலமாக அந்த உணர்வுகளின் மூலமாக பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். இந்த சாட்சி பார்வையும் இந்த ஞானத்தினுடைய ஆழமான புரிதலும் இவருடைய மன உறுதியை மிக அதிகமாக உயர்த்தியது. இது போன்ற இன்னும் சில உணர்வுகளை மாற்றும் பொழுது பிதாஸ்ரீ பிரம்மாவானவர் நல்ல ஆன்மீக முன்னேற்றத்தை பெற்றிருந்தார். இதை அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பல இடத்துல பார்த்திருக்கின்றோம். அந்த அனுபவ ஞானத்தை எங்களுடைய வாழ்க்கையிலையும் தாரணை செய்து வருகின்றோம். இதுபோல் அவர் எல்லா காட்சிகளையும் நாடகத்தில் வரக்கூடிய சைடு சீனாகவே பாவித்து வந்தார். எந்த ஒரு காட்சியும் நிரந்தரமானதல்ல. அந்த காட்சிகள் வரும், பிறகு போகும். இதில் நாம் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஆழமான புரிதல் பிரம்மாவுக்கு இருந்தது. ஆகையால் எல்லா விஷயங்களையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கண்ணோட்டமானது உருவானது. இது போன்ற தன்னுடைய விருத்திகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்து மேன்மையான ஒரு உன்னதமான நிலையை அடைய முடிந்தது. ஒரு சாதாரண மனித நிலையிலிருந்து எப்படி ஒரு தேவதா நிலையை அடைவது என்பதை நடைமுறையில் பார்த்த உணர்வு எங்களுக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனை எவ்வளோ உயர்ந்த குணாதிசயத்தின் மூலமாக உயர்ந்த நிலையை கொண்டு வர முடியும் என்பதையும் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எங்களுக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கின்றன. மேலும் ஆத்மாவில் குணங்களுக்கென்று தனித்தனியான முறைகள் இருக்கிறது. அதை பற்றிய எந்த விதமான கோப்புகளும் கூட இப்பொழுது உலகத்தில் இல்லை. இந்த குணங்கள் இப்படி தான் வேலை செய்யும், இந்த குணங்கள் இப்படி தான் வேலை செய்யும் என்று எந்த விதமான குணங்களின் பற்றியும், ஆன்மீக கலைகளை பற்றியும், சக்திகளை பற்றியும் எந்த விதமான கோப்புகளும் எழுத்து வடிவத்திலும் புரிதல் வடிவத்திலும் இல்லாமல் இருக்கிறது. இதை நடைமுறையில் தன்னுடைய ஆத்மாவில் பயன்படுத்தி எங்களுக்கு உண்மையாக வெளிப்படுத்தியவர் பிரம்மா. ஆகையால் அவருடைய வாழ்க்கையில் குணங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்டிய காரணத்தினால் எங்களால் எளிமையாக இந்த ஆத்மாவின் குணங்களை ஈஸியாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த விஷயத்திலும் எங்களுக்கு பிரம்மா உதாரணமாக திகழ்ந்தார். இதே போல் ஆத்மாவை வழிநடத்துவதற்கு, ஆத்மாவை செயல்படுத்துவதற்கு, ஆத்மாவில் நஷ்டம் இல்லாமல் அது முழுமையான நிலையை அடைவதற்கு சில கலைகள் அஸ்திவாரமாக இருக்கிறது. அந்த கலைகளை தான் நாம் 16 கலைகள் என்று வர்ணிக்கின்றோம். இந்த கலைகளையும் கூட கர்மாவின் ஆதாரத்தில் எவ்வளவு ஈஸியாக தனக்குள் தாரணை செய்ய முடியும் என்பதையும் பிரம்மா அழகாக எங்களுக்கு பயிற்சியில் கொண்டு வந்து காட்டினார். இதே போல் ஆத்மீக சக்திகளையும் கூட
நாம் கையாளக்கூடிய முறைகள் யோக முறைகளில் ரொம்ப நேர்த்தியான முறைகள் இருக்கிறது. அந்த முறைகளை எல்லாம் அடையோகிகள் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் கையாள வேண்டிய சூழ்நிலை உலகத்தில் இருந்தது. பிதாஸ்ரீ பிரம்மாவானவர் மிக அழகாக ஆத்மீக சக்திகளையும் எளிமையான முறையில் கையாண்டு தன்னுடைய அந்தராத்மாவில் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை நமக்கு அழகாக வாழ்ந்து காட்டினார். அவருடைய விஷன் எப்பொழுதுமே தொலைநோக்கு பார்வையுடையதாக இருந்தது. எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை அவரிடம் இருந்தது. ஆகையால் அவருடைய வாழ்க்கையில் வந்த பல விஷயங்கள் எதுவும் தடையாகவே ஆகவில்லை. தடைகள் என்ற ஒரு விஷயமே அவரிடம் இல்லாத மாதிரி அவரால் வாழ முடிந்தது. இதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது அவருடைய ஆன்மீக உள்ளுணர்வு தான். தன்னுடைய ஆத்மாவில் உள்ள அநேக விதமான உள்ளுணர்வுகளை ஆன்மீகத்தின் ரூபமாக மாற்றியமைத்தார். அப்படி ஆன்மீகமாக மாற்றியமைக்கும் பொழுது அது நம்முடைய மனதை எதிர்மறையாக பாதிப்பது இல்லை. இது போன்ற வரக்கூடிய சூழ்நிலைகள் மூலமாக, காட்சிகளின் மூலமாக வரக்கூடிய எதிர்மறை உணர்வுகளை எல்லாம் நேர்மறை உணர்வுகளாக மாற்றியமைத்து தன்னுடைய உள் உணர்வையும் பாசிட்டிவாக மாற்றியமைத்த காரணத்தினால் அவர் சகஜமான யோகியாக வாழ முடிந்தது. யக்கியத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் செய்தாலும் கூட புது உலக காரியத்திற்காகவும் விஸ்வத்திற்காகவும் சேவைகள் செய்தாலும் கூட சிறிதளவும் அதில் சோர்வோ அசதியோ மற்றும் எதிர்மறை உணர்வுகளோ வராமல் அவரால் வாழ முடிந்தது. இதை நாங்கள் நடைமுறையில் பார்த்து குறிப்படைகின்றோம். இதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற விஷயங்களை கையாளும் பொழுது நம்மாலும் அவர் எப்படி அடைந்தாரோ அதே மாதிரி முறைகளை நம்மால் கொண்டு வர முடிகிறது. ஆகையால் நம்மால் இனிமையான முறையில் சுமூகமான முறையில் வாழ்க்கையில் சேவைகளை செய்ய முடிகிறது. இந்த நடைமுறைக்கான ஞானத்தை சிவபாபா அருளியிருந்தாலும் கூட அதை நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து எங்களுக்கு எடுத்துரைத்தது பிதாஸ்ரீ பிரம்மா அவர்கள். ஆகையால் தான் வெறு குறுகிய காலத்திலேயே 33 வருடத்திலேயே தன்னுடைய ஆத்மாவுடைய அனைத்து விஷயங்களும் சால்வ் செய்து தீர்வுகளை எடுத்து மிக ஆன்மீக ரூபத்தில் முழுமையான நிலையை அடைந்தார். அதை தான் சம்பூர்ணமான நிலை, ஆத்மாவை முழுமைப்படுத்திய நிலை என்று நாம் வர்ணிக்கின்றோம். இது ஆன்மீகத்தில் மனித பிறவியிலேயே மிக மிக உயர்ந்த ஒரு நிலை. சாதாரண மனித நிலையை கணக்கிடும் பொழுது தேவதா நிலை என்பது மனித பிறவியினுடைய உயர்ந்த உன்னதமான நிலை. ஸ்ரீ கிருஷ்ணனை வர்ணிக்கும் பொழுது மனித பிறவியிலேயே மிக மிக உயர்ந்த உன்னதமான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணனை தான் நம்ம காட்டுறோம், லக்ஷ்மி நாராயணனை காட்டுறோம். இதற்கு மேலே யாரும் இல்லை மனித பிறவியில். அது போன்ற ஒரு உயர்ந்த மனநிலையை கொண்டு வருவதற்கு சிவ பரமாத்மாவுடைய வழிகாட்டுதலின்படி பிதாஸ்ரீ தான் முதலில் இந்த மனித வர்க்கத்தில் செய்து காட்டிய முதல் மனிதன். ஆகையால் அவருடைய 33 வருட ஆன்மீக பயிற்சிகள் ஈஸியான முறையில் அவருடைய ஆத்மாவை சம்பூர்ணம் செய்தது. அது போன்ற எளிமையான முறையில் அவர் சம்பூர்ணம் அடைந்ததை தான் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் பிராமணர்களுக்கு அவ்யக்த மாதம் என்ற நிலையில் நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த மாதத்தில் அவர் அடைந்த மனதில் செய்த சில உன்னதமான விருத்திகளின் மாற்றங்களை தாரணை செய்து பழகுகின்றோம். இதை தான் 18 படிகள் என்று வர்ணிக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு விருத்தியும் ரொம்ப உன்னதமான பலன்களை ஈஸியான முறையில் வாழ்வதற்கான வழிகளை நமக்கு காட்டுகிறது. ஓம் சாந்தி.